காலம் மறைத்த கதைகள் மீண்டும் உயிர் பெறுகின்றன. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 72, விதி வரைந்த புது வரைபடம். எப்படி இருக்கு கதை? கமெண்ட்ஸ் யாருமே பண்ண மாட்டேறீங்க. எப்படி போயிட்டுருக்கு கதை? ஸ்லோவாக போகுதா இல்லை ஃபாஸ்ட்டாக போகுதா இல்லை எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸ் தெரியாமல் ரொம்ப குழப்பமாக இருக்குது. தயவுசெய்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். அவன் செந்நிற ஒளி காவிரியின் நீர்முகத்தில் பொன் உருகி ஓடுவது போல பரவி இருந்தது. நீரின் ஓசை, கரையை வருடிச் செல்லும் தென்றல், தொலைவில் மேய்ந்து கொண்டிருந்த புறவிகளின் கனைப்பு, இவற்றை தவிர அங்கே வேறு எந்த சத்தமும் இல்லை. காவிரியின் அகன்ற மணற்பரப்பில் 3 அமர்ந்திருந்தனர். தன் தோளில் வாளை சாய்த்தபடி தொலைவில் ஓடும் காவிரியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் உத்தமசீலி. அவன் அருகில் சுந்தரச்சோழன். அவர்களுக்கு சற்று விலகி ஒரு பெரிய வெண்திரை சிலையை மரச்சட்டத்தில் விரித்து வைத்து அதில் வண்ணங்களை தன் தூரிகைகளால் உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தாள் அனுபமா. அவளது விரல்கள் வண்ணங்களில் மட்டும் இயங்கவில்லை, நினைவுகளிலும் சேர்ந்தே இயங்கின. சில நாளிகைகளாக உத்தமனுக்கும் சுந்தரனுக்கும் இடையே அரசியல் உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. வடக்கிலிருந்து எந்த செய்தியும் வந்ததா என்று அமைதியை உடைத்தான் உத்தமன். சுந்தரன் மெதுவாக இல்லை என்று தலையசைத்தான். ராஷ்டிரகூடர்கள் வென்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த வெற்றியை தொடர்ந்து தெற்கே நகரும் எண்ணம் அவர்களுக்கு இல்லை. தக்கோலத்தில் வென்றதற்காகவே அவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம். அவர்களும் தங்கள் எல்லையை உறுதிப்படுத்தவே முதலில் நினைப்பார்கள். சுந்தரச்சோழன் மணலை அள்ளி விரல்களுக்கிடையே சிதறவிட்டான். அப்படியானால் நமக்கு ஓரளவு நேரம் கிடைக்கும், உத்தமன் தொடர்ந்தான். ஆம் சிற்றப்பா, ஆனால் மதுரையையும் மீட்டாக வேண்டுமல்லவா? சுந்தரச்சோழன் மெதுவாக புன்னகைத்தான். நான் எதிர்பார்த்த பதில்தான். அந்த நேரத்தில் அனுபமாவின் குரல் ஒலித்தது. இருவரும் அரசவையே காவிரி கரைக்கு கொண்டு வந்து விட்டீர்களா? உத்தமன் திரும்பி பார்த்தான். ஏன்? காவிரி கேட்கிறது. என்ன? நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் மட்டும் இன்னும் போரிலேயே நிற்கிறீர்களே என்று. சுந்தரச்சோழன் சிரித்தான். அனுபமா சிரிக்கவில்லை. அவள் தொடர்ந்து வண்ணம் தீட்டிக் கொண்டே இருந்தாள். காற்று சற்று குளிர்ந்தது. அந்த நேரத்தில் தொலைவில் ஒரு புறவி வேகமாக வருவது தெரிந்தது. உத்தமசீலியின் பார்வை உடனே அந்த திசையை நோக்கி திரும்பியது. யாரோ வருகிறார்கள். சுந்தரச்சோழனும் எழுந்து நின்றான். சில நொடிகளில் புறவி மணற்பரப்பை வந்தடைந்தது. அதிலிருந்து அவசரமாக இறங்கினான் உடையார்குடி ரேவதாசன். தொலைவில் இருந்தே இருகரம் கூப்பினான். இளவரசே. அவன் மூச்சு வாங்கி கொண்டிருந்தான். என்ன ரேவதாசா என்று கேட்டான் உத்தமன். ரேவதாசன் உடனே பதில் சொல்லவில்லை. முதலில் சுந்தரச்சோழனை வணங்கினான். பிறகு உத்தமனை பார்த்தான். அவனது முகத்தில் தயக்கம் தெளிவாக தெரிந்தது. சொல். மதுரையிலிருந்து. அவன் மீண்டும் தயங்கினான். என்ன செய்தி வந்திருக்கிறது? செண்பகமித்ரா. அந்த பெயர் கேட்டவுடன் அனுபமாவின் விரல்கள் நின்றுவிட்டன. சுந்தரனின் முகம் இறுகியது. உத்தமன் மட்டும் ஆர்வமாக கேட்டான். சொல் ரேவதாசா. ரேவதாசன் பெருமூச்சு விட்டான். செண்பகமித்ரா வீரபாண்டியரை மணக்க சம்மதித்து விட்டார். காவிரி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த மணற்பரப்பில் மட்டும் காலம் அப்படியே நின்று போனது. யாரும் பேசவில்லை. சில நொடிகள் சில நிமிடங்களாக மாறின. ரேவதாசன் தலையை குனிந்தபடியே நின்றான். அவன் உத்தமசீலியை பார்க்கவே அஞ்சினான். அந்த அமைதியை உடைத்தது உத்தமசீலியின் மெதுவான சிரிப்புத்தான். அது சிரிப்பாக இல்லை, ஒரு நீண்ட மூச்சை போல இருந்தது. அவன் மெதுவாக அனுபமாவை நோக்கி திரும்பினான். அனுபமா, அந்த ஓவியத்தை இங்கே கொண்டு வா. அவள் குழப்பத்துடன் எழுந்தாள். திரைச்சிலையை எடுத்துக்கொண்டு அவன் அருகே வந்தாள். உத்தமன் அதை அமைதியாக பார்த்தான். நில ஒளியில் ஒரு மாடத்தின் மேல் அருகருகே நின்றிருந்தனர் உத்தமசீலியும் செண்பகாவும். நிலவு அவர்கள் மேல் மட்டும் ஒளி பொழிந்தது. சில நொடிகள் அவன் அந்த ஓவியத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவனது உதடுகளில் மீண்டும் அதே வெறுமையான புன்னகை மலர்ந்தது. அனுபமா, இந்த ஓவியம். அவன் மெதுவாக சிரித்தான். 7 ஆண்டுகளுக்கு முன் வரையப்பட்டிருந்தால் அது என் எதிர்காலமாக இருந்திருக்கும். இன்று இது என் நினைவின் மிச்சம் மட்டும்தான். அனுபமாவின் கண்கள் கலங்கின. உத்தமா என கண்ணீருடன் சொன்னாள். உத்தமன் அவளை நிறுத்தினான். இல்லை, அழாதே. 7 ஆண்டுகளுக்கு முன்பே தெரிந்த உண்மையை இன்று உலகம் மீண்டும் தெரிந்து கொண்டிருக்கிறது. சுந்தரச்சோழன் அதிர்ச்சியுடன் அவனை நோக்கினார். என்ன சொல்கிறீர்கள் சிற்றப்பா? உத்தமன் காவிரியை நோக்கி பார்த்தான். செண்பகா இந்த பிறவியில் எனக்கில்லை என்பது அவள் முதன்முறையாக என்னை விட்டு விலகிச் சென்ற நாளிலேயே புரிந்துவிட்டது சுந்தரா. அதன் பிறகு ஒவ்வொரு போரிலும் நான் வெல்ல முயன்றது மதுரையை அல்ல, கிடைக்காது என்று தெரிந்தும் முயன்ற அந்த நம்பிக்கையைத்தான். அவன் கண்களை மூடிக்கொண்டான். இன்று அந்த நம்பிக்கை அவளது கையால் அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. காவிரியின் ஓசை மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. மற்ற அனைவரும் அமைதியாக இருந்தனர். அந்த அமைதியை உடைத்தவன் சுந்தரச்சோழன் தான். அவன் சட்டென்று எழுந்து நின்றான். இது என்ன முட்டாள்தனம்? அவனின் குரலில் கோபம் கொந்தளித்தது. வேறு பெண்ணே இல்லையா இந்த சோழ நாட்டில்?
அவள்தான் மனம் முடிப்பாளா? சோநாட்டில் குலமகள்கள் இல்லையா? சேர நாட்டில் இல்லையா? வேளிர் குலத்தில் இல்லையா? உன் வீரத்துக்கு இணையாக வாழக்கூடிய பெண்கள் 100 பேர் கிடைப்பார்கள். அவளுக்காக 7 ஆண்டுகள் கல்லாய் உட்கார்ந்திருந்தது போதும். எழு சிற்றப்பா. உத்தமசிலி தலையை உயர்த்தவில்லை. அவன் காவிரியை பார்த்தபடியே மெதுவாக சொன்னான். மகனே, நீ சொன்னது சரிதான். பெண்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் செண்பகா ஒருத்திதான். சுந்தரச்சோழன் பற்களை கடித்தான். அவள்தான் வேறொருவனை மணக்கிறாளே, அவளை மறந்துவிடு. உத்தமன் மெதுவாக திரும்பினான். அவளை மறந்து விடலாம். அந்த பொல்லாத காதலை. அந்த வார்த்தை சுந்தரச்சோழனின் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. இதை காணத்தான் நான் பயந்தேன். ராஜாதித்தர் இறந்தார். மதுரை போனது. தொண்டை மண்டலம் போனது. எது போனால் என்ன? நீயும் நானும் சேர்ந்தால் அந்த வானத்தையே வளைக்கலாம் என்று மனக்கோட்டை கட்டினேன். நீயும் மற்ற ஆண்களைப் போலத்தானா? பெண்ணுக்காக மாறிவிடுவாயா? இப்படி மனதை அடிமையாக்கி எப்படி சோழ பேரரசை மீட்கப் போகிறாய் சிற்றப்பா? அனுபமா மெதுவாக எழுந்தாள். அவள் இருவருக்கும் நடுவே வந்து நின்றாள். மருமகனே, போதும். காதல் தோல்வியில் 101வது முறையாக வருந்துகிறான். விடு. இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து வருந்தி திருந்தி தொலையட்டும். இல்லை அத்தை. சிற்றப்பாவின் கோபம், வெறி, வீரமெல்லாம் மதுரையை நோக்கியே ஓடிக்கொண்டிருந்தது. இப்போதுதான் புரிகிறது, அது மதுரையை நோக்கியது அல்ல, அந்த சிங்கள இளவரசை நோக்கியது என்று. நல்ல வேளை, இனியும் அவளுக்காக மதுரையை மீட்க வேண்டும் என்று எண்ணமாட்டார். உண்மையாகவே மதுரையை வெல்ல வேண்டும் என்னும் எண்ணத்தை இந்த காதல் தோல்வி பாடம் புகட்டி இருக்கும் என்று நம்புகிறேன். அனுபமா மெதுவாக உத்தமனை நோக்கினார். உத்தமா, மருமகன் சொல்வதை கேட்டாயா? மதுரையின் அரச பிரதிநிதி நீ. பாண்டிய குலதனங்களை மீட்டு உன்னை மதுரையில் சோழ பாண்டியனாக முடிசூட்ட வேண்டும் என்பது தந்தையின் பெருங்கனவு. செண்பகாயின் இல்லை. எனவே தந்தையின் நோக்கம் நீ இழந்த தோல்விக்கான பரிசு என்று அதை நோக்கி உன் மனதை திருப்பு. மதுரை கோட்டையில் மீண்டும் சோழக்கொடி பறக்க வேண்டும். சரிதானே? உத்தமசீலி நெடுநேரம் அமைதியாக இருந்தான். அவன் மணலை அள்ளி விரல்களுக்கிடையே சிதறவிட்டான். பிறகு மெதுவாக கேட்டான். நான் மதுரையை மீட்கப் போனால் யார் தோற்பார்கள் தெரியுமா? யாரும் பதில் சொல்லவில்லை. அவன் தானே பதிலளித்தான். வீரபாண்டியன் அல்ல, செண்பகா. சுந்தரச்சோழன் புருவத்தை சுருக்கினான். என்ன சொல்கிறாய் சிற்றப்பா? உத்தமன் மெதுவாக அனுபமாவின் ஓவியத்தை எடுத்தான். இன்று அவள் பாண்டிய நாட்டின் மகாராணியாக போகிறாள். நாளை அவள் கழுத்தில் பாண்டிய நாட்டின் தாலி இருக்கும். அவன் ஆழமாக மூச்சை இழுத்தான். அந்த தாலியை என் வாளால் அச்சுறுத்தும் நாளை என்னால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. அனுபமா முறைத்தாள். ஆனால் அவள் கண்களும் லேசாக கலங்கித்தான் இருந்தன. உத்தமன் தொடர்ந்தான். முன்பு மதுரையை மீட்பது என்பது என் காதலை மீட்பது. இனி மதுரையை மீட்பது அவளுடைய வாழ்க்கையை உடைப்பது. அது இனி என்னால் முடியாது. சுந்தரச்சோழன் இன்னும் கோபமாகவே இருந்தான். அப்படியானால் மதுரையை விட்டுவிடப் போகிறாயா? உத்தமன் உடனே நிமிர்ந்தான். அவனது கண்களில் பழைய தீ மீண்டும் மின்னியது. இல்லை, மதுரை நம்மை விட்டுவிட்டது. என்ன உளறுகிறாய் சிற்றப்பா? உத்தமன் உடனே மனனில் விரலால் ஒரு வரைபடம் வரைந்தான். இப்போது மதுரையில் வீரபாண்டியன், செண்பகா மட்டுமில்லை, அதோடு சிங்களப்படையும் சேர்ந்துவிடும். அப்படியானால் உத்தமன் மணலில் வடக்கு பகுதியை சுற்றி காட்டினான். முதலில் தொண்டை மண்டலம். அங்குதான் சோழத்தின் எதிர்காலம். வட எல்லை உறுதியான பிறகுதான் மதுரையை பற்றி யோசிக்கலாம். யோசிக்கலாமா? நீயா சொல்கிறாய் சிற்றப்பா? ஆம், நானே தான் சொல்கிறேன். அதுவரை மதுரை பாண்டியர்களிடமே இருக்கட்டும். ரேவதாசன் ஆச்சரியமாக பார்த்தான். இளவரசே, இதை நீங்கள் சொல்கிறீர்களா? உத்தமன் மெதுவாக புன்னகைத்தான். ஆம், ஏனென்றால் இப்போது நாம் போரிட வேண்டியது இதயத்தோடு அல்ல, அறிவோடு. காவிரிக்கரையில் மீண்டும் அமைதி நிலவியது. அந்த அமைதிக்குள் தொலைவில் இருந்து ஒரு சிறுவனின் உற்சாக குரல் கேட்டது. தாத்தா! அனைவரும் திரும்பி பார்த்தனர். காவிரி மணலில் கால்களை புதைத்தபடி ஓடி வந்தான் 8 வயது சிறுவன். இடுப்பில் சிறிய மரவாள், முகம் முழுவதும் துள்ளல், கண்களில் அச்சமில்லாத ஒளி. அவன் நேராக உத்தமசிலியின் முன் வந்து நின்றான். தாத்தா, இன்று வாழ்பயிற்சி சொல்லித் தருவதாக சொன்னீர்களே? உத்தமசிலியின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு உண்மையான புன்னகை மலர்ந்தது. ஆதித்தா, இவ்வளவு சீக்கிரம் வந்துவிட்டாயா? நேற்றே விடிந்து விட்டது தாத்தா. அவன் சொன்ன விதத்தில் இருந்த குழந்தைத்தனம் அனைவரையும் சிரிக்க வைத்தது. அந்த சிரிப்புக்குள் சில நொடிகளாவது காவிரி கரையில் இருந்த துயரம் கரைந்து போனது. உத்தமன் அவனை தூக்கி கொண்டு அருகில் இருந்த பயிற்சி களத்துக்குள் நுழைந்தான். சுந்தரன், அனுபமா, ரேவதாசன் மூவரும் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். மறுபுறம் பாண்டிய நாட்டில் பொதிகை மலையின் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே கார்த்திகேயனின் திருச்சன்னதியில் அந்த பிரம்மாண்டமான திருமணம் அரங்கேறியது. சிங்கள மன்னன் சேனன் தலைமையில் லட்சக்கணக்கான சிங்கள மற்றும் பாண்டிய வீரர்களின் வாழ்த்தொலிகளுக்கு இடையே வீரபாண்டியன் செண்பகமித்ராவின் கழுத்தில் மாங்கல்யம் சூட்டினான். செண்பகமித்ராவுக்கு செம்பியன் கிளாநடிகள் என்ற புதிய பட்டாபிஷேக நாமம் சூட்டப்பட்டு பாண்டிய பேரரசியாக முடிசூட்டப்பட்டாள். மகுடம் அவள் தலையில் ஏறிய போதும் அவளது மனம் காவேரி கரையின் மணல் பரப்பில் நின்ற உத்தமசீலியை நினைத்து நினைத்து உருகி கண்ணீர் வெடித்தது. வளர்ப்பு மகன் நாராயணன் கண்களில் திருப்தியான கண்ணீர் வழிய செண்பகா அவனை அணைத்து கொண்டாள். கேசவனும் சுந்தரகேரளனும் தங்கள் திட்டமடைந்த வெற்றியை எண்ணி பெருமிதம் கொண்டனர். சிங்கள மன்னன் சேனன் மதுரை கோட்டைக்கு காவலாக 25,000 ஈழப்படையை திருமண பரிசாக அளித்துச் சென்றான். அவன் கொடுத்த வைர வைடூரியங்களை காட்டிலும் இந்த படை உதவி பாண்டிய மக்களை ஆச்சரியமடைய செய்தது.
பாண்டிய கடல் எல்லையை சிங்கள கப்பற்படை பார்த்து கொள்ளும் என்று சேனன் அறிவிக்க பெரும் ஆரவாரம் மக்களிடமிருந்து கிடைத்தது. நாடே விழாக்கோலம் பூண்டு பேரரசரின் திருமணத்தை கொண்டாடி மகிழ்ந்தது. செம்பியன் கிளானடிகளாக மங்கள நான் ஏறிய கழுத்துடன் அந்தப்புறத்தின் படுக்கை அறைக்குள் செண்பகா அடியெடுத்து வைத்தபோது அவளது உடல் தானாகவே நடுங்கியது. அவளது நடுக்கத்தை கண்ட வீரபாண்டியன் அவள் அருகே நெருங்கி வரவில்லை. சில அடிகள் தள்ளியே நின்றவன் கம்பீரமாகவும் அதே நேரம் பெருந்தன்மையோடும் சொன்னான், செண்பகா, அரசியல் காரணங்களுக்காகவும் உன் தியாகத்திற்காகவும் தான் நீ என்னை மணந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். இதோ இந்த ஆலவாய் உடையார் அங்கையர்க்கண்ணி நாச்சியார் சாட்சியாக உனக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்கிறேன். நீயாக எப்போது உன்னுடைய சம்மதத்தோடும் என் மேலான விருப்பத்தோடும் என்னுடன் படுக்கையை பகிர்கிறாயோ அதுவரை என் சுண்டு விரல் கூட உன்னை தீண்டாது. அதற்காக நீ என் மனைவி இல்லை என்ற அர்த்தமில்லை. நீதான் இந்த நாட்டின் பேரரசி, என் மகனின் தாய். உன்னிடமிருந்து நான் கடமைகளை மட்டுமே எதிர்பார்க்கிறேன், உன் கற்பையோ அல்லது காதலையோ அல்ல என்றான். அந்த வார்த்தைகள் செண்பகாவின் நெஞ்சில் அவன்பால் ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்தியது. மகன் வீரநாராயணன் தன் தந்தை மற்றும் தாயின் திருமண பணிகள் முடிந்ததும் பீதாம்பர கேசவனோடு காந்தலூர் சாலை நோக்கி திரும்பினான். கேசவா, என் தாயின் தியாகம் வீண் போகக்கூடாது. பாண்டிய நாட்டின் நிலைப்படையை பலப்படுத்துவதுதான் இனி என் ஒரே நோக்கம். கேசவன் நயவஞ்சமாக புன்னகைத்து, எல்லாம் நாம் நினைத்தபடியே நடக்கும் இளவரசே என்றான். காலம் அசுர வேகத்தில் உருண்டோடத் தொடங்கியது. ஒரு வருடம் முழுமையாக கடந்தது. இந்த ஒரு வருடத்தில் செண்பகமித்ரா என்ற செம்பியன் கிளானடிகள் பாண்டிய நாட்டின் மிகச்சிறந்த நிர்வாகியாக பரிணமித்தாள். வரி அமைப்பை சீரமைத்தாள். ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்தாள். குறிப்பாக அவள் ஒரு சிறந்த ஆசிரியராக மாறி ஏழை பிள்ளைகளுக்கும் கிராமத்து சிறுவர்களுக்கும் கல்வி புகட்டினாள். பாண்டிய மக்களின் நன்மதிப்பை முழுமையாக பெற்றாள். அவள் தன் மன அமைதிக்காக பௌத்த விகாரைகளுக்கு பயணம் மேற்கொண்டாள். மதுரையின் நெரிசலிலிருந்து விடுபட நெல்லையம்பதியை பாண்டிய நாட்டின் 2ஆம் தலைநகரமாக உருவாக்கும் பிரம்மாண்ட பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டாள். உத்தமனின் நினைவு அவளை வாட்டும் போதெல்லாம் அவள் மக்கள் பணியில் தீவிரமானாள். அங்கே சோழ நாட்டில் உத்தமசீலி தன் நாட்களை சிறுவன் ஆதித்த கரிகாலனுக்காக அர்ப்பணித்தான். தான் அறிந்த அத்தனை அஸ்திர வித்தைகளையும் போர் தந்திரங்களையும் வாழ்வீச்சின் ரகசியங்களையும் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதில் தன் நாட்களை காவிரியின் மணல் பரப்பிலேயே கழித்தான். கரிகாலன் ஒரு அசுர போர் வீரனாக உத்தமனின் நிழலில் வளர்ந்தான். அனுபமா ஒற்றற்பணியிலிருந்து முழுதாக விலகி தனக்கு பிடித்த கலையான ஓவியத்தில் நாட்டம் செலுத்தினாள். ஒரு மிகப்பெரிய ஓவிய பள்ளியை நிறுவி அதில் தன் காலத்தை கடத்தினாள். உத்தமன் மனம் புரியாததால் அவளும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. பேரரசர் பராந்தகர் கேட்டு கேட்டு ஓய்ந்து போக தூரிகைகள் மட்டுமே என் உலகை மாற்ற முடியும் என்று அவள் அதிலேயே காலம் கடத்தினாள். உடையார்குடி ரேவதாசனோ அரசியல் பயணங்களில் இருந்து ஒதுங்கி மீண்டும் கிராமவித்தன் என்ற தன் பழைய அரசு பணிக்கே திரும்பினான். சுந்தர சோழன் வடக்கே எல்லையில் தன் தந்தை அரிஞ்சய சோழருடன் இணைந்து ராஷ்டிரகூடர்களின் ஊடுருவலை தடுக்கும் காவல் பணியில் தன் நாட்களை செலவிட்டான். ஒரு நாள் மாலை உத்தமசீலி ஆதித்த கரிகாலனை அமர வைத்து, கரிகாலா, தொண்டை மண்டலத்தை நாம் நிலவழியாக மீட்பது கடினம். ராஷ்டிரகூடர்கள் அங்கே பலமாக இருக்கிறார்கள். நாம் கடல் வழியே கப்பற்படையை கொண்டு காஞ்சியை தாக்க வேண்டும். அதுதான் முறையான வியூகம். கடலை ஆள்பவனே உலகை ஆள்வான் என்று விளக்கிக் கொண்டிருந்தான். கரிகாலன் தன் சிறிய வாளை ஓங்கி, நாம் ஏன் தாத்தா வடக்கே போக வேண்டும்? நாம் மதுரையை மீட்போம். அதுதானே நீங்கள் ஒரு காலத்தில் ஆட்சி செய்த பகுதி. அதை ஏன் பாண்டியர்களிடம் விட்டு வைத்திருக்கிறீர்கள்? அங்கிருக்கும் அந்த பேரரசி உங்களை ஏமாற்றி விட்டதாக பேசிக் கொள்கிறார்களே. நான் வளர்ந்ததும் முதல் வேலையாக மதுரையை வென்று கோட்டையின் மேல் புலிக்கொடியை பறக்க விடுவேன். உங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானத்திற்கு பழி வாங்குவேன் என்று ஆவேசமாக கூறினான். உத்தமசீலி அந்த பதிலை கேட்டு மெலிதாக புன்னகைத்து அவனது தலையை வருடினான். கரிகாலா, சில போர்கள் வெல்வதற்காக அல்ல, சிலரை வாழ வைப்பதற்காக தவிர்க்கப்படுகின்றன. இன்று நான் மதுரையை தவிர்க்கிறேன். நாளை நீயும் தவிர்க்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. ஆனால் நீ மதுரையை மீட்க முனையும் போது செண்பகாவை சந்தித்தால் அவள் எனக்கு வேண்டியவள் என்பதை அறிந்து நடந்து கொள். அது போதும் என்றான். அட போங்கள் தாத்தா, விரைவில் நான் மதுரையை மீட்டு உங்களை அதன் சிம்மாசனத்தில் அமர்த்துவேன் என்றான் தன் மரவாளை தெற்கு நோக்கி காட்டி. செண்பகா வாழும் அந்த மதுரை மீது தன் நிழல் கூட பட்டுவிடக் கூடாது என்பதில் உத்தமசீலன் உறுதியாக இருந்தான். ராஜாதித்தர் தக்கோலப் போரில் மடிந்த துக்க காலம் ஒரு வருடம் முடிவுக்கு வந்தது. சோழ பேரரசு தன் துயரத்திலிருந்து மீண்டு அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு தயாரானது. ஒரு வருடத்திற்கு பிறகு சோழ நாட்டின் முதல் அதிகாரப்பூர்வ அரசவை கூட்டம் தஞ்சையில் கூடுகிறது என்ற அழைப்பு வந்து சேர்ந்தது. பிரிந்து கிடந்த சோழ சிற்றரசர்கள், இளவரசர்கள், தளபதிகள் என அனைவரும் மீண்டும் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டிய காலம் கனிந்தது. உத்தமசீலி தன் கையில் இருந்த வாளை உரைக்குள் இட்டபடி தஞ்சையை நோக்கி புறப்பட தயாரானான். அவனது கண்கள் வடக்கே நோக்கினாலும் அவனது ஆன்மா தெற்கே நெல்லையின் புதிய தலைநகர பணியில் இருந்த செண்பகாவின் நினைவுகளில் ஒரு கணம் நிலைத்து பின் மீண்டது. இந்த அரசவை சோழத்தின் விதியை மட்டுமல்ல, தங்களின் தியாகத்தின் எல்லையையும் மாற்றி எழுதப் போகிறது என்பதை அவன் அன்று உணர்ந்திருக்கவில்லை. காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்கு.